இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மணி 9 ஆயிடுச்சு, நந்தினி இன்னும் ஆளை காணுமே. ஆஃபீஸில் இருந்து 7 மணிக்கு கிளம்புனா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. பேசாம நந்தினிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமா? நம்ம ஃபோன் பண்ணி விசாரிக்கலாமா? நம்ம ஃபோன் பண்ண ஃபோன் எடுப்பாளா? எடுத்தா கூட உனக்கு எதுக்கு இந்த அக்கறை, உன் வேலையை மட்டும் பாருன்னு திட்டதான் செய்வா. சரி பரவாயில்ல, பண்ணிதான் பார்க்க. இல்லை வேணாம், எதுக்கு பிரச்சனை, அவளாவே வரட்டும். Hey, sit. Why are you troubling yourself? You continue work. டாக்குமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணியாச்சா? ரெடியா இருக்கு சார். எங்க பார்க்கலாமா? Sorry. Sorry. சார் என்னாச்சு சார்? Can I have some water? தண்ணி இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். இருங்க சார். நாம ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கேயே போவோம். நந்தினி, Hey, who are you, man? உன்னதான் கேக்குறேன், ஆபீஸ்க்குள்ள எப்படி வந்த, அது இந்த டைம்ல? ஆஃபீஸ் முடிஞ்ச நந்தினி இன்னும் வரலையேன்னு பார்க்க வந்தேன். நந்தினியா? யார் இது? மாமன். மாமாவா? ஆமா. ஓகே, யூ மை கோ. சார் இல்ல சார், அர்ஜென்ட்டா மெயில் அனுப்பணும்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் டைப் பண்ண வேண்டியது இருக்கு, முடிச்சு கொடுத்துட்டு போறேன். அதான் உன் மாமா உன்னை கூட்டிட்டு போக வந்துட்டாரு. அவரு வேலை முடிகிற வரைக்கும் அவர் இங்கே தான் இருப்பாரு. நான் நினைச்ச வேலையும் முடிக்க முடியாது. நீ உங்க மாமா கூட போமா. சார் மா, டைம் ஆச்சுன்னு தானே உங்க மாமா உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. டைம் ஆச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னை எப்பவோ அனுப்பியிருப்பேன். எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்துருக்க மாட்டேன். நீ கிளம்பு. சார் மெயில் அனுப்பணும்ல சார். அதான் நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போமா. நந்தினி, நாம மட்டும் அந்த நேரத்தில் போகலைன்னா அந்த பொறுக்கி பையன் நந்தினி கிட்ட தப்பா நடந்திருப்பான். எவ்வளோ திமிரு இருந்தா அவன் இவளை கட்டி பிடிக்க வந்திருப்பான்.
நந்தினிக்காக பொறுத்துட்டு இருந்தேன். இல்ல அங்கேயே அவனை அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருப்பேன். அவன் நந்தினி கிட்ட தப்பா நடந்துக்க நினைச்சிருந்தா அது இவளுக்கு தெரியாம இருந்திருக்கும். உண்மையாவே அவன் நந்தினியை கட்டிப்பிடிக்க வந்தானா இல்ல எனக்கா அப்படி தோணுதா? நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அது வந்துமா, நீங்க 2 பேரும் நேத்துக்கு திடீர்னு வந்ததுனால எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அதான் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லி உனக்கு புடவையும் தம்பிக்கு சட்டையும் வாங்கிட்டு வர சொன்னேன். எதுக்கு பாட்டி இதெல்லாம்? என்னப்பா அப்படி சொல்லிட்ட? புதுசா கல்யாணம் ஆனவங்க முதல்ல வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் கொடுக்கணும். எங்களாலதான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அந்த நேரத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுமா. அதான் இப்ப நாங்க கொடுக்கறத நீங்க 2 பேரும் வேணான்னு சொல்லிக்காம வாங்கிக்கணும். என்ன? சரிங்க பாட்டி, தாத்தாவையும் கூப்பிடுங்க. 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க வாங்கிக்கிறோம். என்னங்க என்னங்க என்ன பண்றது? அவருக்கு இப்பெல்லாம் தூரமா நின்னு கூப்பிட்டா சரியா காது கேட்க மாட்டேங்குதுமா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவங்களுக்கு நம்ம சிச்சுவேஷன் தெரியல. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வாழ்றோம்னு நினைச்சு இதெல்லாம் பண்றாங்க. வா. சாரி தாத்தா, நேற்று சரியா கவனிக்காம நெல்ல மிதிக்க போயிட்டேன். இருந்தாலும் கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்திருக்கணும். அது ஏன் தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க தாத்தா. சரியாடா விடுப்பா. நானும் கோபத்துல அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நாம பார்க்குற பார்வை மாதிரியே எல்லாரும் அதே பார்வையில பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. என்னங்க வாங்க, பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இத கொடுக்கலாம். சரி சரி, எடுத்துட்டு வா. இந்தாங்க. வாங்க மாமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஒரு வருஷம் 2 பேரும் சந்தோஷமா 2 சந்தோஷமா பேரும் சேர்ந்து நீடூழி வாழணும். வாழணும். நல்லா இருங்க. வாங்கிங்க, இந்தாங்க. உங்க 2 பேருக்கு எந்த குறையும் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். இந்தாங்க, வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் பாட்டி. இங்க பாருங்க, உங்களுக்காக இந்த பாட்டி சுய்யம் பண்ணிருக்கேன். இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, அந்த மேஜையை கொண்டாந்து இப்படி வைங்க. பிள்ளைங்க வச்சு சாப்பிடட்டும். இங்க பாரு, நீ சொன்னதுக்காக ஒன்றும் நான் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கல. அவங்க மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அத நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மாமா, அது எனக்கே தெரியும். நீங்க சும்மா சும்மா அதையே சொல்ல வேண்டாம். நம்ம சேர்ந்து வாழ்றோங்கிற எண்ணமே உனக்கு இருக்க கூடாது. அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்.